நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமூகத்தின் உறவு பாலமான தாளத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் சுகந்தி. I'm Malini. We are hosting another exciting episode of Indian Beat, which brings you some interesting stories from the community. Get ready for an insightful half hour. இன்று உங்களுக்காக காத்திருக்கும் நிகழ்ச்சிகளை சுருக்கமாக பார்த்து விடுவோம். பயன் தரும் மின் அகராதி. Vaisakhi Mela, a celebration for all. கபடி விளையாட்டின் அருமை பெருமைகள். இன்று நமது முதல் அங்கம் மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவும் ஒரு படைப்பை பற்றியது. இருமொழியில் சிறந்து விளங்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு மின் அகராதி உருவாக்கப்பட்டுள்ளது. மொழிகளுக்கு இடையில் நல்ல புரிதலை ஏற்படுத்த அகராதிகள் கை கொடுக்கின்றன. Dictionaries have existed for a very long time. The early dictionaries were often bilingual or multilingual lexicons, helping people translate between different languages or understand obscure words. வர்த்தகம் மூலம் மக்கள் தொடர்பு அதிகரித்த காலகட்டத்தில் பல்வேறு மொழிகள் ஓரிடத்தில் புழங்கத் தொடங்கின. புத்தகம் அச்சிடும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அகராதிகள் புத்தக வடிவில் அனைவருக்கும் கிடைக்கும்படி வெளியிடப்பட்டன. With the advent of computers and the internet, dictionaries transitioned from print to digital formats. Online dictionaries provide instant access to definitions, synonyms, and translations, making them widely accessible to people worldwide. சிங்கப்பூரின் தேவைக்கு ஏற்ப ஒரு மின் அகராதி இப்போது உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களின் அன்றாட நடவடிக்கையில் பயன்படுத்தும்படி கைக்குள் அடக்கமான முறையிலும் பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருக்கும்படியும் உருவாகி இருக்கிறது மின் அகராதி. Let's find out more about this Min Agaram, a comprehensive dictionary. தமிழில் மின் அகராதிகள் நிறையவே கிடைக்கின்றன. ஆனால் சிங்கப்பூர் சூழலுக்கு நம் மாணவர்கள் பயன்படுத்துவதற்கு உகந்த ஒரு அகராதி தேவைப்பட்டது. மாணவர்கள் தங்களின் தமிழ் கற்றல் பயணத்தில் உதவும் தரமான மின் அகராதி நிரந்தரமாக அருகிலேயே இருப்பது அவசியம். அப்படிப்பட்ட மின் அகராதியை உருவாக்கும் முயற்சியில் இறங்கிய குழு 2019ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறது. பல ஆண்டு முயற்சிக்கு பிறகு அண்மையில் மின் அகராதி வெளியிடப்பட்டது. ஏற்கனவே இருக்கும் அகராதிகளை விட இது எப்படி மாறுபட்டிருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கான வேர் எப்படி வந்தது, அந்த சொல் பெயர் சொல்லா வினை சொல்லா, அந்த சொல்லுக்கான ஆங்கில விளக்கம், அந்த சொல்லை ஒரு வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு, அந்த சொல்லை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கான ஒலி குறிப்பு, இவை எல்லாம் இந்த மின் அகராதியில் இடம்பெற்றிருக்கும். மாணவர்களிடம் தமிழை எவ்வளவு எளிதாக கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிய முறையில் மின் அகராதி உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 50,000 சொற்கள் இந்த மின் அகராதியில் இடம்பெற செய்வது இலக்கு. தற்போது 30,000 சொற்களும் அதற்கான விளக்கங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டின் இறுதிக்குள் மின் அகராதியின் மொத்த சொற்களும் சேர்க்கப்பட்டுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழ் சொற்களுக்கு இணையான ஆங்கில சொற்களும் இந்த மின் அகராதியில் உண்டு. சொற்களை ஆங்கிலத்தில் தேடினாலும் அதற்கான தமிழ் சொல் கிடைக்கும். இருமொழிச் சூழலில் மாணவர்களுக்கு இது பேருதவியாக இருக்கும். அதோடு மட்டும் அது நின்றுவிடப் போவதில்லை.
இந்த அகராதி மாணவர்களுக்காக மட்டும் உரியதல்ல, தமிழ் பேசக்கூடிய எல்லா சமூகத்தினருக்கும் உரியது. அப்படி பார்க்கும் பொழுது அறிஞர்கள், அதாவது ஸ்காலர்ஸ், ரிசர்ச்சில் ஈடுபடுறவங்க, ஆய்வு பணியில் ஈடுபடுபவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்தில் இன்றைய மாணவர்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறது. சீனம், மலாய் மொழிகளுக்கு மின்னகராதிகள் இருக்கின்றன. சிங்கப்பூர் மாணவர்களின் கல்வி தேவைக்கு ஏற்ற முறையில் சரியான ஒரு மின்னகராதி இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் அதை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார்கள். நீங்கள் தமிழ் வார்த்தைக்கு தமிழையும் தேடலாம். நீங்கள் அம்மா அப்படிங்கிறது இம்மா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். அல்லது ரோமனைஸை ஏஎம்எம்ஏன்னு பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா மதர்னு நீங்கள் டைப் பண்ணால் கூட ஆங்கிலத்தில் உங்களுக்கு அந்த அம்மாங்கிற வார்த்தை வந்துடும். மாணவர்கள் தமிழை ஆர்வத்தோடு கற்கும்படியும் அவர்களை கவரும்படியும் மின்னகராதி இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டப்பட்டுள்ளது. இருமொழி கொள்கையை ஆதரிக்கும் லீ குவான் யூ அமைப்பு இந்த திட்டத்திற்கு நிதி ஆதரவு அளித்துள்ளது. இந்த மின் அகராதியை காஸ்மிக் கன்சல்டன்சி நிறுவனத்தார் உருவாக்கி இருக்கிறாங்க. இதற்கு நிதி ஆதரவு எங்களுடைய இருமொழி கல்விக்கான லீ குவான் யூ நிதி வழங்கியுள்ளது. அதனால் எல்லாருமே இந்த செயலியை இலவசமாக தரவிறக்கம் செய்து பயன்பெறலாம். வகுப்பில் மாணவர்களின் தமிழ் சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் உற்ற துணையாக இந்த மின்னகராதி இருக்கும் என்று ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். கட்டுரை பாடம் செய்கிறாங்க, ஒரு கருத்தறிதல் பாடம் செய்கிறாங்கன்னா அந்த பகுதியை வாசிக்கும் போதே அவங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும். இந்த சொல்னா என்ன பொருள், அந்த சொல்லோட பொருள் தெரியாமல் அவங்க கூடுதலாக அந்த பகுதியை வாசிப்பதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ அந்த மின் அகராதியெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம். புத்தக வடிவில் உள்ள அகராதியை சுமந்து சென்று அவற்றை மளமளவென்று புரட்டி சரியான சொல்லை வலைவீசி தேடி பயன்படுத்தும் நிலை மாறியிருக்கிறது. சொல் பற்றிய சந்தேகம் வரும்போது மின்னகராதியை சட்டென்று தட்டினால் போதும், சொல்லை பட்டென்று காட்டிவிடும். கட்டுரை எழுதுகிறப்ப நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம்னு நினைப்போம். ஆனால் அந்த ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை தெரியும், ஆனால் தமிழில் தெரியாது. அந்த டிரான்ஸ்லேஷன் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம எப்படி ஆங்கிலத்துலேருந்து தமிழில் எழுதுறதுன்னு கற்றுக்குறோம். தமிழ் அந்த வார்த்தைகள்லேயே வேறு பொருள்கள் எப்படி இருக்குன்னு கற்றுக்குறோம். அந்த வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்குறோம். அதனால ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த மின்னகராதி. சிங்கப்பூர் சூழலில் தமிழ் மாணவர்களின் உற்ற துணையாக வந்திருக்கிறது இந்த மின்னகராதி. அதை பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் பயனடைய வேண்டும். இந்த மின்னகரம் வரும் ஆண்டுகளில் மேலும் பல பயனுள்ள ஆற்றல்களை உள்ளடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. மொழி வளர்ச்சிக்கும் பயன்பாட்டிற்கும் வளமான வழியை காட்டுகிறது இந்த மின்னகரம். தமிழ் வாழும் மொழியாக நிலைத்திருக்க இதுபோன்ற மின்னகராதிகள் உதவும் என்று நம்புவோம். நம் மொழி, கலாச்சாரம் போன்றவற்றை கட்டிக்காக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. Keeping in mind the preservation of rich heritage, the Sikh community organizes Vaisakhi Mela every year. This festival holds significant cultural, religious and social importance, particularly within the Sikh community. ஆமாம் மாலினி, சீக்கிய சமூகத்தோடு அனைத்து இனத்தவர்களும் கலந்து மகிழ்ந்த அந்த விழாவை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நம் பாரம்பரிய விழாக்களை தொடர்ந்து கொண்டாட வேண்டும். நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த விழாக்கள் நம் அடையாளத்தை கட்டிக்காக்க முக்கிய பங்காற்றுகின்றன. அப்படிப்பட்ட விழாதான் வசாகி மேளா. Vaisakhi Mela commemorates the establishment of the Khalsa. This event marked a pivotal moment in Sikh history, emphasizing principles of equality, justice and freedom. Vaisakhi Mela often attracts participants and visitors from diverse backgrounds, facilitating cultural exchange and understanding. ஒரு தனிப்பட்ட சமூகத்தின் கொண்டாட்டமாக இன்றி வசாகி மேளா இப்போது அனைத்து இனத்தவர்களும் கலந்து மகிழும் விழாவாக மாறியிருக்கிறது. Vaisakhi Mela serves as a platform for fostering community spirit and solidarity. It provides an opportunity for Sikhs and others to come together, socialize and strengthen bonds of friendship and camaraderie. சீக்கிய சமூகத்தினர் இவ்வாண்டு வசாகி மேளாவில் பல்வேறு புதுமைகளை சேர்த்திருந்தனர். விளையாட்டு, கேளிக்கை நிகழ்ச்சிகளோடு பல்வேறு கடைகளும் திறக்கப்பட்டிருந்தன. Let us now bring you to the fun-filled Vaisakhi Mela. The festival of Vaisakhi, which falls on the 13th or 14th of April every year, holds immense significance in Sikhism. It is an occasion that not only welcomes the beginning of the spring and harvest season, but it also marks the day when Sikhism was born as a collective faith in 1699. This year, the local Sikh community came together with people across various races and cultures to celebrate Vaisakhi Mela.
Vaisakhi itself has two components. One is the religious component, which is celebrated at the various gurdwaras each year. And what we do at Khalsa is more the social, sporting, and cultural element of Vaisakhi. It's also an occasion of joy and festivities because it's the harvesting period in India. Preceded by Minister for Education, Mr. Chan Chun Singh presented academic awards to Sikhs who excelled in the national examinations last year. Spearheaded by the Singapore Khalsa Association, the Vaisakhi Mela was held over the last weekend of April at the premises of the association as a carnival filled with various sports and cultural activities. Today, we actually organized the whole sports event is to bring Sikhs and the wider community together. In line with building a healthier and more active nation, at the community level, the Vaisakhi Mela focused on health and fitness. The event also hosted free health checks for participants to better understand their physical well-being, encourage them to seek medical advice if required, and adopt a healthier lifestyle. At the moment, we are actually running the blood glucose screening as well as blood pressure monitoring. And we also have the breast awareness program and education for the public, which is very important now. As you know, breast cancer is the #1 cancer in Singapore. Not only during Vaisakhi Mela, but during other events too, we have always prioritized women, men, children, all exercising. And what more to take such an event as a platform to actually entice those who are not in it to come and be a part of it. Besides sports activities and health checks, Vaisakhi Mela 2024 also included an exhibition, a Punjabi poetry competition, and Desi Dhamaka, a mass dance fiesta. A colourful fair with various stalls and booths were also set up to support local businesses. All in all, the Mela was curated to be a fun and meaningful social carnival for all to bond and rejoice under one roof. So Vaisakhi Mela is definitely very integral for social and cohesion within the Sikh community and the larger community, simply because the platform is already there. The platform of having activities, having stores, having booths, everything is provided under one roof. In a multiracial and multi-religious country like Singapore, which is simultaneously working towards building an inclusive society, events like the Vaisakhi Mela, which promote inclusiveness and social cohesion by organizing activities catering to the needs of people from various backgrounds with various abilities, serve as a reminder that every member of our society is valued and cherished as they are. I suffer from Parkinson's, so I played football for a decent standard before, so it's been a saviour for me to come to somewhere where I can play walking football, where I can't run because of Parkinson's, and there's women and children and men and other Parkinson sufferers that play together with me, and it's very diverse and allows me to mix and feel comfortable. And what is heartening to see is that you see diversity now. You don't only see men playing, for example, football. You see ladies as well, and you see the veterans coming back. So there's an opportunity for everybody at every age group to come and participate and give back something. The Vaisakhi Mela was joyously celebrated, fostering a sense of harmony amidst our diverse backgrounds and encouraging mutual support in our journey towards embracing inclusivity and nurturing wholesome living. மாலினி, நாம் கொண்டாடும் விழாக்களில் மற்ற இனத்தவர்களும் கலந்து கொள்ளும் போது மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. Indeed, Suganti. And with that, not only do we get to preserve our culture, we create an environment for an inclusive community. Vaisakhi Mela encourages the community to take part in sports. அடுத்த நமது கதை பாரம்பரிய விளையாட்டு பற்றியது. கபடி களத்தில் குதிக்கவிருக்கிறோம் இந்த இடைவேளைக்கு பிறகு. இன்று கணினி விளையாட்டில் ஈடுபடாத இளையர்கள் மிக குறைவு என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம் இளையர்கள் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்ள முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. Traditional games often have deep roots in a culture's history and traditions. Many traditional games have educational components, teaching lessons about history, teamwork, leadership, and fair play.
விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமிருந்தால் அதில் பயனொன்றும் இல்லை. நம் பாரம்பரிய விளையாட்டுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமானவை. அவை தாராளமாக ஏராளமான விழுமியங்களை கற்றுக் கொடுக்கின்றன. Many traditional games involve physical activity, promoting fitness, agility, and coordination. Playing these games encourages individuals to be active and engage in outdoor recreation. அப்படி ஆரோக்கியத்தையும் அறிவாற்றலையும் பெருக்கும் ஒரு விளையாட்டு கபடி. அதை ஆண்டுதோறும் நடத்தி இந்தியர்களோடு மற்ற இன மாணவர்களையும் ஈடுபட செய்து வரும் நிகழ்ச்சிக்குத்தான் நாம் அடுத்து போகிறோம். Let's watch the energetic game of kabaddi. கபடி வழி கலாச்சாரம் என்ற உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான போட்டி கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு பள்ளிகள் ஆண்டுதோறும் மாணவர்களை போட்டிக்கு தயார் செய்து அனுப்பி வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் கிடைத்த அனுபவத்தை தொடர்ந்து கபடி தேசிய குழு உருவாக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுக்கு முன் கபடி பள்ளிகளில் அறிமுகம் செய்யப்பட்ட போது இந்திய மாணவர்களுக்கே அதை அறிமுகம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இன்று நிலைமை ஆச்சரியப்படும் வகையில் மாறி முன்னேறி இருக்கிறது. தமிழ் மாணவர்களுக்கே நம்ம கபடியை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு அது பயிற்றுவிட்டு அதுக்கப்புறம் தான் விளையாட வைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்தோம். எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போனால் பல மற்ற இன மாணவர்களும் கலந்து கொண்டு ரொம்ப ஆர்வத்தோடு விளையாடுறாங்க. கடந்த 3 ஆண்டுகளாக ஜூரோங் வெஸ்ட் உயர்நிலை பள்ளி கபடி சங்கம் நடத்தும் போட்டிக்கு இடவசதியோடு ஆதரவும் வழங்கி வருகிறது. மண் வாசனையை கற்றுக் கொடுக்கும் விளையாட்டிற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அந்த பள்ளி விரும்புகிறது. நாட்டின் நாளைய தலைவர்களை உருவாக்க கபடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் நிச்சயம் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இங்கே தெளிவாக வெளிப்பட்டது. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. நிச்சயமாக நாளைய தலைவர்களாக போகிறவங்க இந்த நாட்டை கட்டி காக்கணும்னா நிச்சயமாக சில விழுமியங்களை நம்ம ஆசிரியர்களாகிய பள்ளியில் நிச்சயமாக அதை கற்றுக் கொடுக்கணும். அப்போ இதை போல் விளையாட்டுகள் மூலம் கற்றுக் கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த விழுமியங்கள்லாம் அவங்கள போய் சேரும். நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய அந்த நாட்டின் மீது பற்று இருக்கும். கற்றுக் கொடுப்பது என்பது வகுப்பறை பாடமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. பாரம்பரிய விளையாட்டுகள் எண்ணற்ற வாழ்க்கை திறன்களை போதிக்கின்றன. வாழ்க்கையில் வெற்றிதான் இலக்கு. தினமும் வெற்றி கிடைக்குமா என்றால் அது சாத்தியமில்லை. தோல்வி வரும்போது துவண்டு போனவர்கள் வெற்றியை தவற விடுகிறார்கள். தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு வெற்றிக்கான வழியை கண்டறிய வேண்டும். குழுவாக ஒன்றிணைந்து ஒரு செயலில் இறங்கும் போது பல்வேறு தரப்பின் அக்கறைகளை கவனத்தில் கொண்டு கவனமாக முடிவெடுக்க வேண்டும். உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு வெற்றியின் ரகசியத்தை விளையாட்டின் மூலம் எடுத்துச் சொன்னது கபடி போட்டி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு அனுபவம் நிறையா கிடைத்தது. நான் அதுலேருந்து என்ன கொண்டிருக்கோன்னா நிறையா அவங்க அதோட விதிமுறைகள் பண்பாட்டுகள் இதனால் என்ன கிடைக்கிதுன்னு முதல்ல நம்ம என்ன தான் தோத்தாலும் ஜெயித்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும். அப்புறம் ஆப்போசிஷன் டீமை நம்ம மதிக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோத்திட்டே இருந்தாலும் அந்த முயற்சி வேணும். In my experience, I think kabaddi teaches you like patience and strategic thinking. And also kabaddi is like a game where you can play with your friends, but also it takes a lot of teamwork. போன வருஷம் நான் கபடி விளையாடலை. இந்த வாட்டி எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, நான் விளாண்டேன். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்னா கபடி விளையாடுவேன் டோட்டலாக ஜெயிச்சாலும் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களோட முடிந்ததை கொடுத்துருக்கீங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே உங்களை பாராட்டிக்கலாம். இவ்வாண்டு போட்டியில் பெண்கள் அணியும் சேர்க்கப்பட்டிருந்தது. தேசிய அளவில் பெண்கள் குழுவை தயார் செய்யும் முயற்சிகள் தொடங்கியிருக்கின்றன. இவ்வாண்டு போட்டியில் 3 பெண்கள் அணியினர் கலந்து கொண்டனர். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெண்கள் வீரத்தில் சளைத்தவர்கள் இல்லை என்பதை இலக்கியங்களில் மட்டுமே படித்தவர்கள் இந்த கபடி விளையாட்டில் பெண்கள் அணியின் அபார ஆட்டத்தை பார்க்கும்போது என்றுமே பெண்கள் வீரத்தில் சிறந்து விளங்குபவர்கள்தான் என்பதை மாற்று கருத்தின்றி ஏற்றுக்கொள்வார்கள். வீரங்கிறது ஆணுக்கு மட்டும் இல்லையே, பெண்கள் வீரமாக இருக்கணும். பெண்கள் தான் அதிகமாக வீரமாக இருக்கணும். ஸோ அவங்க வரும்போது ஆஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸோட எல்லா பெனிஃபிட்டும் அவங்களுக்கு வரும். ஒரு ஆட்டத்தில் என்னென்ன பெனிஃபிட், ஃபிசிக்கல் பெனிஃபிட், மென்டல் பெனிஃபிட் அதெல்லாம் வருதோ அது வரும். கபடிங்கிறது டீம் ஸ்பிரிட்டை மேற்கொண்டு லைக் இண்டிவிஜுவலி நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது ஒரு பெண்ணுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அந்த களத்தில் இறங்கும் போது அவங்களுக்கு தெரியும். கபடி கற்றுக் கொடுக்கும் திறன்களை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் ஒரு நாள் நிகழ்ச்சியோடு முடிந்து விடுவதில்லை. வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு திறன்களை இந்த களம் போதிக்கிறது.
உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி களமியங்கும் போது உன்னால் முடியும் என்பதை கபடி இளையர்களுக்கு எடுத்துச் சொன்னது. First of all, it gives you agility, it gives you strength, which can actually help you in the future, like when you're old. And also there's a lot of meaning behind it. If you look at the past of kabaddi and if you actually look at the symbolism of playing it, then you'll learn a lot. முதல்ல லைக் ஒரு தைரியம் கற்றுக்கிட்டேன், ஒரு வீரம், லைக் எப்படி தைரியமாக பண்ணணும். பிகாஸ் இப்போ வரைக்கும் நான் எந்த காம்படிஷன்லேயும் நான் கலந்துக்கிட்டே இல்லை. ஸோ ஐ திங்க் தைரியம் தான் நான் மோஸ்ட்டாக இங்கே கற்றுக்கிட்டேன். என்னாலேயும் இவ்வளோ முன்னேற முடியும், நானும் இவ்வளோ தைரியமாக விளையாடுறேன், எனக்கும் இவ்வளோ சக்தி இருக்குன்னு நான் மக்களுக்கு காட்டுறேன், இதனால் நான் விளையாடுறேன். கபடி வழி நம் பாரம்பரிய விளையாட்டை கற்றுக் கொடுத்து கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி இன்று சிங்கப்பூர் தேசிய கபடி குழுவை அமைக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. உடல் உறுதியோடு மன உறுதியை வளர்க்கும் இவ்வாண்டு கபடி போட்டியில் சுமார் 100 மாணவர்கள் பங்கேற்றனர். வீரம் கூறும் பாரம்பரிய இந்த கபடி போட்டி கலாச்சாரத்தோடு நம் இளைய தலைமுறையை ஒன்று சேர்த்து இனிய தலைமுறையாக வார்த்து வளர்த்து வருகிறது. இன்றைய தாளும் நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். கடந்த அரை மணி நேரம் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. If you have any intriguing stories you'd like to share with the community, feel free to reach out to us. Simply provide the details and we'll gladly consider them. விடைபெறும் முன் ஒரு சிறிய சிந்தனை. உன்னை போல் பிறரை நேசி என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். உங்களை நீங்கள் நிச்சயம் ஆழமாக அவசியமாக நேசிக்க தவறாதீர்கள். அதே அளவுக்கு மற்றவர்களையும் நேசிக்க மறவாதீர்கள். Caring for others is not just a duty, it's a way of showing our humanity. அந்த சிந்தனையோடு இன்று விடைபெற்றுக் கொள்கிறோம். நான் சுகந்தி. I'm Malini. நீங்கள் இதுவரை பார்த்தது தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம்